ஹாய்! இன்னைக்கு ஜூன் 23 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாமா? மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அஃபிஷியலாக ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ்க்கு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவோட ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ஹைப்ரிட் 2G எத்தனால் ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ எவ்வளோ கோடி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 150 crores ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்கு? இந்த செகண்ட் ஜென்ரேஷன் எத்தனால் பயோ ரீஃபைனரி. ஸோ இது ப்ரைவேட் செக்டாரோடது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் செக்டர் இதுதான். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் செக்டர் கிடையாது, இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் ஹைப்ரிட் 2G எத்தனால் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இதோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னா 91 kiloliters பெர் டே தான் இதோட கெப்பாசிட்டி. ஸோ இது எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் தனருவா அப்படின்ற ஒரு இடத்துல. ஸோ அது எங்கே இருக்குது? வேவ் சுகர் அப்படின்ற இடத்துல. ஓகேவா? ஸோ இங்கே தான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஓகே. ஸோ இதை யார் வழியாக அப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா, சென்டர் ஃபார் ஹை டெக்னாலஜி அது வழியாக அப்ரூவ் பண்ணுறாங்க. இது எது கீழே வரும்னா, பிரதான் மந்திரி ஜீவன் யோஜனா. ஸோ பிரதான் மந்திரி ஜீவன் யோஜனா கீழே இந்த சென்டர் ஃபார் ஹை டெக்னாலஜி வரும். ஸோ அது வழியாக 150 crores இதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, நிக்ஸி, நேஷ்னல் இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா தான் நிக்ஸி, நேஷ்னல் இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட 23வது ஃபவுண்டேஷன் டேவை ஜூன் 19, 2026 செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே வச்சு அப்படின்னா, நியூ டெல்லியில் வச்சு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த செலிப்ரேஷனில் ஒரு 4 டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருன்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை லான்ச் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிக்ஸியோட சேர்மன் மற்றும் செக்ரட்டரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆன எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தான். ஸோ இதில் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன? செக்ரட்டரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ப்ளஸ் சேர்மன் ஆஃப் நிக்ஸி யார்? எஸ் கிருஷ்ணன். ஸோ அவர் நிக்ஸியோட 23வது ஃபவுண்டேஷன் டே செலிப்ரேஷன் எங்கே நடந்துச்சு? நியூ டெல்லியில் நடந்துச்சு. அங்கே வச்சு ஒரு 4 பிளாட்ஃபார்மாக லான்ச் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ அந்த 4 பிளாட்ஃபார்ம் என்னென்னு பார்த்தலாமா? ஃபஸ்ட்டு இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட்டல், IX போர்ட்டல், இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் ரெஜிஸ்ட்ரி ஃபார் இன்டர்நெட் நேம்ஸ் அண்ட் நம்பர்ஸ் போர்ட்டல், MyIRINN போர்ட்டல். ஸோ அதுக்கப்புறம் ஆக்ஷன் போர்ட்டல், ஸோ இந்தியன் ஆக்ஷன் போர்ட்டல், IN ஆக்ஷன் போர்ட்டல். ஸோ அதுக்கப்புறம் ஒரு AI வெப்சைட், ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பவர்டு ஹூஸ் ஸ்க்ரீனிங் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த 4ஐயும் யார் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, எஸ் கிருஷ்ணன்றவர் நெக்ஸ்டியோட சேர்மன், அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட செக்ரட்டரி. ஓகேவா? ஸோ இதுதான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஒன்றையும் பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு IX போர்ட்டல், ஸோ இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் போர்ட்டல். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் பாயிண்ட்ஸ் இன் இந்தியா ஃபுல்லாக இருக்க இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் பாயிண்ட்ஸை ஆப்ரேட் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆப்ரேஷன் அதோட மேனேஜ்மெண்ட்டை இதை ஆப்டிமைஸ் பண்ணோம். ஸோ அடுத்து MyIRINN போர்ட்டல். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இன்டர்நெட்டில் இருக்க நம்பர் ரிசோர்ஸஸை மேனேஜ் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் ஆக்ஷன் போர்ட்டல், இன்டர்நெட் IN ஆக்ஷன் போர்ட்டல். ஸோ இதோட திங் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதுவும் 80 கீழே தான் வரும். இந்தியாவில் போயிட்டுருக்க, ஆன்லைனில் போயிட்டுருக்க ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரீம்லைன் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் பிட்டிங், அக்யூசிஷன் ஆஃப் ப்ரீமியம் திங்ஸ், இது எல்லாமே இது ஸ்ட்ரீம்லைன் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் ஹூசஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இது ஒரு AI பிளாட்ஃபார்ம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, சஸ்பீஷியஸாக ஏதாவது ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களா, ஸோ தேவையில்லாத ஒரு விஷயத்த சஸ்பீஷியஸாக யாரோ பண்ணுறாங்க அப்படின்றப்ப இது அந்த டொமைனை வெரிஃபை பண்ணும். ஸோ இதுதான் இந்த 4 திங். இதை நெக்ஸ்ட் இது பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஆர்கானிக் ஸ்பைஸ் ப்ராசஸிங் யூனிட். ஸோ இந்தியாவிலேயே பெரிய ஆர்கானிக் ஸ்பைஸ் ப்ராசஸிங் யூனிட்டை இனாக்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது யார் இனாக்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, நிர்மலா சீதாராமன், யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இதை இனாக்ரேட் பண்ணுறாங்க. யார் கூட சேர்ந்து அப்படின்னா, 2 CM கூட சேர்ந்து. ஸோ எந்தெந்த CM? மெகாலயாவோட CM, அதுக்கப்புறம்
சிக்கிமோட சிஎம். ஸோ இவங்க ரெண்டு சிஎம் கூட சேர்ந்து இந்த யூனிட்டை வந்து இனாகிரேட் பண்ணுறாங்க. மெகாலயாவோட சிஎம் பேர் என்ன? சிஎம் ஆஃப் மெகாலயா பேர் கான்ராட் கே சங்மா. ஸோ அவர். ஸோ அதுக்கப்புறம் சிஎம் ஆஃப் சிக்கிம் யார்? பிரேம் சிங் தமங். ஓகே, ஸோ பிரேம் சிங் தமங். ஸோ என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே பெரிய ஆர்கானிக் ஸ்பைஸ் ப்ராசஸிங் யூனிட்டை வந்து இனாகிரேட் பண்ணுறாங்க. ஸோ யார் இனாகிரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஒரு 2 ஸ்டேட்டோட சிஎம், மெகாலயாவோட சிஎம் அப்புறம் சிக்கிமோட சிஎம். மெகாலயாவோட சிஎம் யார்? கார்னட் கே சங்மா. ஸோ அப்புறம் சிக்கிமோட சிஎம் பிரேம் சிங் தங்மா. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த ஸ்பைஸ் ப்ராசஸிங் யூனிட்டை இனாகிரேட் பண்ணுறாங்க. சரி, அது எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மெகாலயாவில் இருக்குது. ஸோ மெகாலயாவில் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மெகாலயாவில் ரீபோய் டிஸ்ட்ரிக்ட்ன்ற இடத்துல போரிங்பாங் அப்படின்ற இடத்துல வந்து இருக்குது. ஸோ இதோட பேர் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதான் ப்ராசஸிங் யூனிட்னு பார்த்தோமே. ஸோ இதை யார் டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தலாம். ஸோ இதை யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸ்டர்ன் ட்ராய்பாய் ஆர்கானிக் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி லிமிடெட் தான் இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ கோடி செலவில் அப்படின்னா 32 கோடி செலவில் வந்து இது டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து யார் ஸ்ட்ராங்காக இது பண்ணாங்க அப்படின்னா, மிஷன் ஆர்கானிக் வேல்யூ செயின் டெவலப்மெண்ட் ஃபார் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன் அண்ட் மிஷன் ஆஃப் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர். ஸோ இவங்க 2 பேரும் இந்த மிஷனுக்கு வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா, இது வந்து எவ்வளோ டன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னா, 10,000 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் ஹை வேல்யூ ஆர்கானிக் ஸ்பைசஸை வந்து ஒரு இயருக்கு வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ இது என்னென்னலாம் வரும் அப்படின்னா, சில்லி, பிளாக் பெப்பர், ஜிஞ்சர், டர்மரிக். ஸோ இது எல்லாமே இது வந்து ஹேண்டில் பண்ணும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா, ஒரு எம்ஓடி தான், மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் பற்றின திங் தான். ஸோ மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்ன? தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் ஆர்ட்லரி சென்டர் இன் கோல்கண்டான்னு ஒரு இடம் இருக்குது. ஓகேவா? ஸோ அங்கே மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்குள்ளே வர டிஃபென்ஸ் லேண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து மூசி ரிவர் ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட் கோஆப்ரேஷன் லிமிட்டெடுக்கு ஓகே, உங்களோட அதாவது நீங்கள் வந்து அங்கே வாக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு நாங்கள் ஒர்க்கிங் பெர்மிஷன் தரோன்னு வந்து கிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லேண்ட் எவ்வளோ அப்படின்னா 83.814 ஏக்கர்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் லேண்டை வந்து இந்த ப்ராஜெக்ட், இந்த கோஆப்ரேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து வேலை பார்த்துக்கோங்க இதில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த லேண்டோட இப்போதைய மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 533.42 crores. ஸோ இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஈக்குவல் வேல்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாலிசின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு கீழே இந்த விஷயம் சாத்தியம். ஸோ இது வந்து எதுக்கு கரெக்டாக அலகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் பாபுகட்டில் இருக்க காந்தி சரோவர் ப்ராஜெக்ட், அதுக்காண்டி இந்த லேண்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பாபுகட் இது என்ன ஹிஸ்டாரிக் சைட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே தான் மகாத்மா காந்தியோட ஆஷஸை வந்து இம்மர்ஸ் பண்ணாங்க. எப்போ? 1948. ஸோ இப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இவ்வளோ பெரிய லேண்டில் ஒர்க்கிங் பெர்மிஷன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து மூசி ரிவர் ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட் கோஆப்ரேஷனுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா? எந்த பாலிசிக்கு கீழே? ஈக்குவல் வேல்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கீழே. ஓகேவா? அடுத்து இந்தியன் ஆர்மி. ஸோ ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் இருக்குது, அதோட பேர் என்ன அப்படின்னா கான்குவெஸ்ட். ஸோ கான்குவெஸ்ட் எங்கே நடக்குது அப்படின்னா, மங்கோலியாவில் உலன்பட்டார் அப்படின்ற இடத்துல வந்து நடக்குது. ஸோ இது வந்து எப்போலேருந்து எப்போ நடக்குது அப்படின்னா, ஜூன் 20 ஜூலை 3 வரைக்கும் இந்தியன் ஆர்மிலேருந்து ஒரு 40 மெம்பர்ஸ் சேர்ந்த ஒரு கண்டிஜென்ட், ஸோ ஜாட் ரெஜிமெண்ட்லேருந்து போகிறாங்க. ஸோ இந்த ரெக்வெஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த கான்குவெஸ்ட் வந்து எத்தனாவது எடிஷன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 23rd எடிஷன் ஆஃப் மல்டிலிங்குவல் ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து இது. ஸோ இந்த
மல்டிலேட்ரல் ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மங்கோலியாவில் உலம்பட்டாரில் எந்த இடத்துல அப்படின்னா யார் எங்கே ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 5 ஹில்ஸ் ட்ரைனிங் ஏரியான்னு ஒரு இருக்குது, அங்கே தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே மொத்தமாக 1000க்கும் மேற்பட்ட மிலிட்ரி பர்சனல்ஸ் வந்து வருவாங்க. கிட்டத்தட்ட 18 டிஃப்ரெண்ட் நேஷன்ஸ் வந்து இங்கே வருவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஆர்பிஐ வந்து அவங்க வந்து கேசிசி வந்து ஃபைனலாக ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு எல்லா பேங்க்குக்கும். ஸோ கேசிசினா என்ன? கிஷான் கிரெடிட் கார்டு ஸ்கீம். ஸோ இதுக்கான ஃப்ரேம் ஒர்க்கை ஆர்பிஐ ஃபைனலைஸ் மறுபடியும் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? கேசிசி ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா கிசான் கிரெடிட் கார்ட்ஸ்க்கான ரூல்ஸ். ஸோ அதுக்கான ரூல்ஸை வந்து மறுபடியும் ரிவைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து எல்லா பேங்க்குக்குமே, ஒருத்தர் 2 பேருக்கு இல்லைப்பா, எல்லா பேங்க்குக்கும் இந்த ரூல்ஸ் வந்து அப்ளை ஆகும். அண்ட் இது எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா Jan 1, 2027 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதில் வந்து யார் எல்லா விதமான பேங்க்ஸ், கமர்ஷியல் பேங்க்ஸு, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸு, ரூரல் ரீஜனல் பேங்க், ரூரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் எல்லாருக்குமே இந்த புது ரிவிஷன் எடிஷன் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆர்பிஐ ஒரு பெரிய விஷயத்த பண்ணி விட்ருக்காங்க. ஸோ ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம கேசிசி கிரெடிட் கார்டு, அதாவது கிசான் கிரெடிட் கார்டு வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ அதில் ஒரு பார்ட்டாக அப் டு 2 லட்சம் வரைக்கும் ஸோ கேசிசி ஸ்கீம் வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பார்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 லட்சம் வரைக்குமான ஃபார்மர் ரிலேட்டட் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு சோர்சஸ், அக்ரிகல்ச்சர் அதுக்கப்புறம் அதோட அலைடு செக்டார்ஸில் இருக்க 2 லட்சம் வரையான கடன்களை தள்ளுபடி செய்கிறதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து யார் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லீட் பேங்க் ஸ்கீம் வந்து சூப்பர்வைஸ் பண்ணும். ஸோ இப்போ கேசிசி வர்றதுனால 2 லட்சம் வரைக்குமான எல்லா விதமான கடன்களையும், எல்லா விதமான அக்ரிகல்ச்சர் அது சார்ந்த கடன்களை வந்து வேவர் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்து கோல்டு அண்ட் சில்வர் பெச் பண்ணியிருந்தாலும் அதுவும் வந்து வேவர் ஆகிடும், தள்ளுபடி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஆர்பிஐ வேறு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒரு லீடு பேங்க் இருக்கும். லீட் பேங்க் ஸ்கீம்னு இதுக்கு பேர். ஸோ லீட் பேங்க் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆர்பிஐயால் எல்லா நேரங்களையும் எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு பேங்க் வந்து லீடாக இருக்கும். ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் எஸ்பிஐ இருக்கலாம், ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஐசிஐசிஐ, ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஹெச்டிஎஃப்சி, இந்த மாதிரி வேறு பேங்க்ஸ் இருக்கலாம். ஸோ இது எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் யார் வந்து அதிகமாக ரன்னிங்கில் இருக்காங்க, ஸோ அப்படின்ற பேங்க் வந்து லீட் பேங்க்காக வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கான ஃபைனல் ஃப்ரேம்வொர்க்கும் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஃபைனல் கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு? லீட் பேங்கிங் ஸ்கீமுக்கும் ரிவைஸ் பண்ணி அதை வந்து ஃபைனலைஸ் பண்ணி ஆர்பிஐ வந்து கொடுத்துருக்கு. ஓகே. ஜீரோதா. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க புதுசாக இந்தியாவோட ஃபஸ்ட்டு லைஃப் சைக்கிள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட டார்கெட் இயர் வந்து 2026, 2041 வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு புது ஃபண்ட் ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. எப்போது? June 19 to July 7, 2026. யார் கொடுத்துருக்கா? ஜீரோதா ஃபண்ட் ஹவுஸ் வந்து இதை கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு லைஃப் சைக்கிள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இது வந்து எப்போ மெச்சூரிட்டி ஆகும் அப்படின்னா 2036 இல்லைனா 2041 வந்து மெச்சூரிட்டி ஆகும். ஸோ இதை வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயத்த நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 36 வந்து லான்ச் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இது வந்து 10 years. ஸோ இதோட பேர் ஜீரோதா லைஃப் சைக்கிள் ஃபண்ட் 2036. ஸோ அதே மாதிரி ஜீரோதா லைஃப் சைக்கிள் ஃபண்ட் 2041 இருக்குது. ஸோ இது வந்து 15 years மெச்சூரிட்டி பீரியட். ஓகேவா? ஸோ இது வந்து இவங்களுக்கு வந்து செபியில் இந்த திங்ஸ் லான்ச் பண்ணுறதுக்கு அப்ரூவல் வந்து செபிக்கிட்ட வந்து February 2026 வந்து கிடச்சிச்சு. இப்போ வந்து இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதில் மினிமமாக எவ்வளோ லான்ச் பண்ணலாங்க, மினிமமாக நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா 100 rupeesலேருந்து நீங்கள் வந்து இதை வந்து லான்ச் பண்ணலாம். ஓகேவா? பிஎன்பி பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வந்து 1894 வந்து லான்ச் பண்ணப்பட்டது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ இதுதான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஸ்வதேசி பேங்க். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் இந்தியாவோட ஸ்வதேசி பேங்க். ஸோ அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா இந்தியாவிலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டார் பேங்க்னா ஸோ இவன் தான் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் தான். ஓகேவா? ஓகே. ஸோ இவங்க வந்து லைக் B2B அண்ட் SAS பென் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்மான ஜாகிள் கூட சேர்ந்து ஜாகிள் ப்ரீபெய்ட் ஓப்பன் சர்வீசஸ் கூட பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வந்து MOU சென்ட் பண்ணுறாங்க. ஸோ இது 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயோடிகிரேடபிள்
பிஎன்பி ஜாகில் கோ-பிராண்டட் ட்வின் கிரெடிட் கார்ட்ஸை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ட்வின் கிரெடிட் கார்ட்ஸை வந்து எதில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா போத் விஷா அண்ட் ரூபே ரெண்டுலேயுமே இதை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து இந்த எம்ஓஏ வந்து இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இருக்க போகுது அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த எம்ஓஏ வந்து ரன் ஆகும். ஸோ பிஎன்பி ஜாகில் இவங்க 2 பேரும் கம்பைன் பண்ணி லான்ச் பண்ண இந்த கோ-பிராண்டட் ட்வின் கிரெடிட் கார்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வரும். ஸோ இதை எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா ZAG மணி அப்படின்னு ஒரு மொபைல் ஆப் இருக்குது. அது வழியாக இதை நம்ம வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா இந்தியாவோட ஃபஸ்ட்டு அத்லெட்டிக் அவார்ட்ஸ் வந்து 2025 வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதை லான்ச் பண்ணுறது யார்? அத்லெட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்தியாவோட ஃபஸ்ட்டு அத்லெட்டிக்ஸ் அவார்ட்ஸோட வின்னர்ஸ் யாருன்னு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து மற்ற ஃபீல்ட்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ட்ராக் ஃபீல்ட்ஸ் அப்படின்னா ரன்னிங், ஜாவ்லின் த்ரோ, இந்த மாதிரி ட்ராக்கில் இருக்கக்கூடிய ரேசஸ். ஸோ இப்போ கிரிக்கெட், அதுக்கப்புறம் டென்னிஸ், இதெல்லாமே வந்து ட்ராக்கில் நடக்காது, ஒரு மேட்ச் மாதிரி நடக்கும். ஸோ அது இல்லாமல் நார்மலாக அத்லெட்டிக்ஸ்ன்றது ட்ராக்கில் நடக்கும். ஸோ அதுக்கு தான் இப்போ வந்து வின்னர்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான செரமனி வந்து நியூ டெல்லியில் வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ அத்லெட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா வந்து இந்தியன் அத்லெட்டிக்ஸ் அவார்ட் 2025 ஒன்று வந்து நடத்துவாங்க நியூ டெல்லியில். ஓகேவா? ஸோ இதில் யார் யார் என்னென்ன அவார்டு வாங்கியிருக்காங்கன்னு பார்த்துருவோமா? ஒலிம்பிக் சாம்பியனான நீரஜ் சோப்ரா, அதுக்கப்புறம் பருள் சௌத்ரி. ஸோ இவங்க 2 பேரும் வந்து பெஸ்ட் அத்லெட்டிக்ஸ் ஆஃப் அ இயர் அப்படி சொல்லி வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து நீரஜ் சோப்ரா வந்து பெஸ்ட் அத்லெட்டிக்ஸ் ஆஃப் அ இயர் மென்ஸ் கேட்டகரியிலையும் உமன்ஸ் கேட்டகரியில் பருள் சௌத்ரி இவங்களும் வந்து வாங்குறாங்க. ஓகேவா? இந்த அவார்ட்ஸ் எல்லாம் யார் கொடுப்பாங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் டாக்டர் மனுஷ் மண்டவியா கொடுப்பாரு. ஸோ அவங்க யார் அப்படின்னா அவங்க தான் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கான மினிஸ்டர். ஸோ இப்போது அங்கே வேறு யார் இருப்பாங்க அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் இருப்பார். ஸோ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுமரிவால். ஓகே. ஸோ இந்த அவார்ட்ஸில் வந்து என்னென்ன கேட்டகரி வரும் அப்படின்னா 10 கேட்டகரிஸ் வந்து வரும். ஸோ பெஸ்ட்டு மேல் அத்லெட், பெஸ்ட்டு ஃபீமேல் அத்லெட், பெஸ்ட்டு கோச்சு, எமர்ஜிங் மேல் பிளேயர், எமர்ஜிங் ஃபீமேல் பிளேயர், லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டு, பெஸ்ட்டு ஸ்டேட் அசோசியேஷன். ஸோ இந்த மாதிரி 10 கேட்டகரிஸ் வந்து வரும். ஸோ இதில் வந்து பெஸ்ட் அத்லெட் ஆஃப் அ இயருக்கு வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ஒவ்வொருத்தருக்குமே வந்து 10 lakh ஈச் வந்து கிடைக்கும். எமர்ஜிங் அத்லெட் ஆஃப் அ இயர் மேல் அண்ட் ஃபீமேல் ஒவ்வொருத்தருக்கும் வந்து 2.5 lakh ஈச் வந்து கிடைக்கும். இப்போ லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்குறவங்களுக்கு 5 lakhs வந்து கிடைக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துடலாமா? ஓகே. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் அ கேபினெட். ஸோ இவங்க எதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா துஷார் மெக்டாவை சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவரோட டேம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னா என்ன, இப்போதைக்கும் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா துஷார் மெக்டா. ஸோ அவரோட டேமை வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா July 1, 2026 அடுத்த 3 வருஷத்துக்கும் இவர் தான் இருப்பார். ஓகேவா? இது போக வேறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கமிட்டியில் அந்த 5 பேரையும், அதாவது அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல்ஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு 5 பேர் இருந்தாங்க. அந்த 5 பேரையும் ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருக்கு? சுப்ரீம் கோர்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யார்? துஷார் மெக்டா. ஸோ அதுக்கப்புறம் அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல்ஸ் ஃபார் த சுப்ரீம் கோர்ட் யாருன்னு பார்த்தா விக்ரம்ஜித் பானர்ஜி. ஸோ அவங்க ஒருத்தவங்க. ஸோ அதுக்கப்புறம் நடராஜ்க்கு அடுத்து சூரிய பிரகாஷ் வி ராஜு. ஸோ அதுக்கப்புறம் வெங்கட்ராமன். ஸோ அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா பத்தி அண்ட் சேட்டன் சர்மா. இவங்க 5 பேரையும் ரீஅப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா 3 இண்டிஜினியஸ்லி பில்டு ஃப்ரண்ட்லைன் பிளாட்ஃபார்ம்ஸை வந்து லான்ச் பண்ணுறாங்க, கமிஷன் பண்ணுறாங்க. கமிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஷிப் பில்ட் பண்ணதுலேருந்து அந்த ஷிப்பை வந்து சர்வீஸ்க்கு இந்தியன் நேவிகிட்ட இல்லை இந்தியன் கோஸ்டல் கார்ட் கிட்டே கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஃப்ளைட்ஸ் அப்படின்னா இந்தியன் ஆர்மி கிட்டே, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிட்டே வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ஷிப்பை வந்து
ஹைலி அட்வான்ஸ்டான ஷிப்பை வந்து பிஎம் நரேந்திர மோடி வந்து அஃபிஷியலி கமிஷன் பண்ணுறாரு. ஸோ என்னென்ன ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎன்எஸ் துனாகிரி, ஸோ அதுக்கப்புறம் ஐஎன்எஸ் சுஷோக்தாத், அதுக்கப்புறம் ஐஎன்எஸ் ஆர்கிரே. ஸோ இதை மூணையும் வந்து கமிஷன் பண்ணுறாங்க. எங்கே வச்சு அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் கொல்கட்டாவில் வச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் 75% ஆஃப் கண்டென்ட் வந்து இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணப்படுது. ஓகேவா? அதாவது இந்த ஷிப் பில்ட் பண்ண யூஸ் பண்ணதில் 75%. ஸோ அதுக்கப்புறம் இந்தியா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்த வந்து டெஸ்ட் பண்ணி முடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா கருடாஸ்திரா 120 மில்லிமீட்டர் வெஹிக்கிள் மவுண்டர் மோட்டர் சிஸ்டம். ஸோ இதை வந்து டெஸ்ட் பண்ணி முடிக்கிறாங்க. இதை வந்து யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நைப் லிமிடெட், NIBE நைப். ஸோ நைப் லிமிடெட் தான் இதை வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ இது எங்கே வச்சு டெவலப் பண்ணாங்க அப்படின்னா மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் வார் அப்படின்னு ஒன்று இருக்குது. MHOW மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் வார். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேசில் இருக்குது. அங்கே வச்சு இதை வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும், இந்தியா கருடாஸ்திரா 120 மில்லிமீட்டர் வெஹிக்கிள் மவுண்டர் மோட்டர் சிஸ்டம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி முடிக்கிறாங்க. இது டெவலப் பண்ணது மைப் லிமிடெட். ஸோ இதை எங்கே வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இருக்க ஒரு டெஸ்டிங் ரேஞ்சில் வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் போயிடலாம். இந்தியன் ஹாக்கி டீம், ஸோ இந்தியாவிலே உமன்ஸ் ஹாக்கி டீம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாமா? ஸோ ஹாக்கி உமன் நேஷ்னல் கப் 2025 to 2026. ஸோ இது வந்து நடக்குது. ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாண்டில் நடக்குது. நியூசிலாண்டில் வந்து எங்கே அப்படின்னா அக்லாண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நடக்குது. ஓகேவா? ஸோ இதில் ஃபைனல்ஸ் வந்து யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் உமன்ஸ் ஹாக்கி டீம் வின் பண்ணி டைட்டில் அடிச்சிடறாங்க. ஸோ இவங்க வந்து யாரை வந்து டிஃபீட் பண்ணி இந்த விக்டரியை வந்து அடைஞ்சாங்க அப்படின்னா நியூசிலாண்ட் டீமே டிஃபீட் பண்ணுறாங்க. ஹோஸ்ட் அதாவது இவங்க ஊரில் நடக்குது, பட் இவங்க டீமே டிஃபீட் பண்ணுறாங்க 2-0 அப்படின்ற கோல் ரேஞ்சில் வந்து இவங்களை வந்து டிஃபீட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஜூன் 20 என்ன அப்படின்னா வேர்ல்டு ரெஃப்யூஜி டே. ஸோ அதோட தீம் என்ன அப்படின்னா அன்டில் எவ்ரி ஒன் இஸ் சேஃப் அப்படின்றது அவங்களோட தீம். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து என்ன அப்படின்னா 50வது வருஷம். ஓகே. ஸோ இது வந்து ஜூன் 20, 2001 இந்த வேர்ல்டு ரெஃப்யூஜி டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து 1951 ரெஃப்யூஜி கன்வென்ஷன் வந்து நடந்துச்சு இல்லையா? ஸோ அதோட 50வது அனிவர்சரியான ஜூன் 20, 2001 வந்து இதை வந்து முடிவு பண்ணாங்க. நம்ம வந்து ஜூன் 20 வந்து வேர்ல்டு ரெஃப்யூஜி டேவாக செலிப்ரேட் பண்ணுவோன்னு. ஸோ அதுபடி ஜூன் 20, 2001 செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதோட தீம் அன்டில் எவ்ரி ஒன் இஸ் சேஃப் வளர்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஜூன் 21 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகா. இது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், ஏன்னா எல்லா இடத்துலையும் யோகா பண்ணிட்டே இருந்தாங்க. சரி, ஃபைன். இதோட தீம் என்ன நம்ம பார்த்தலாம், யோகா ஃபார் ஹெல்த்தி ஏஜிங். அதுதான் இந்த வேர்ல்டு யோகா டேவோட தீம். ஸோ அதுக்கப்புறம் ஜூன் 21 வேர்ல்டு ஹைட்ரோகிராஃபி டே. ஸோ இதோட தீம் என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மிங் ஹவ் ஓஷன் டேட்டா இஸ் ஷேர்டு. ஸோ இதுதான் இந்த இயர்க்கான தீம். ஸோ அவ்வளோதாங்க guys, இந்த கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய். தேங்க்யூ.